வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது கல்வியை பற்றியும் அதனுடைய பெருமையினை பற்றியும் கற்றல் கற்பித்தல் என்ன எப்படி போய்கிட்டு இருக்கு அதை பற்றி ஒரு சிறிய சிந்தனையை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இதுதான் இந்த நேரம். அதாவது இப்போ கல்வியினுடைய சிறப்புகளை சொல்லாதவர்கள் யாருமே இல்லை. அதாவது நெல்சன் மாண்டேலா அவர்கள் சொல்லியிருக்கார், இந்த உலகத்தை புரட்டி போடக்கூடிய, இந்த உலகத்தை சமூகத்தை மாற்றிவிடக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு என்றால் அது கல்விதான் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி லெனின் அவர்கள் ரஷ்ய மக்கள்கிட்ட சொல்றாரு, அமெரிக்காவை விட வல்லரசாக என்னால் ஆக்க முடியும், ஆனா அதுக்கு நீங்க ஒரு கடமை செய்யணும், நான் சொல்றதை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம், அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை, எல்லாரும் படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றாரு. அப்ப கல்வியினுடைய அவசியம், கல்வியினுடைய முகாந்திரம் இவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் இப்ப நம்ம தமிழ் இலக்கியத்திலையும் அது சொல்லி இருக்கிறாங்க, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்ப மன்னனையும் கற்றவனையும் நம்ம ஒரு இடத்துல வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் அந்த மன்னனுக்கு தன்னுடைய இடம், தன்னுடைய எல்லையில் உள்ள இடம்தான் அவருக்கு செல்வாக்கு சிறப்பு எல்லாமே. ஆனா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியினுடைய மேன்மையை இவ்வளவு பிரமாதமாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ஒருபடி மேல போய் வள்ளுவர் சொல்லிட்டார். ஏன்னா எழுபிறப்பும் ஏமாப்புடைத்து ஒருவன் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி. ஒரு மனித பிறவியில ஓடி ஓடி சேர்க்கின்ற, வாங்குகின்ற, ஆடி காராக இருக்கட்டும், ஆடி வீராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கை நீ இறுதி நேரத்துல இறுதி காலத்துல உன்னோட வரப்போறதில்லை, நீ எடுத்துட்டு போக முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு நிழல் மாதிரி உன் கூட வர முடியும். அதுதான் என்னன்னு கேட்டா, அது கல்வியின் வாயிலாக நீ பெற்ற அறிவு, ஆற்றல், திறன், இது எல்லாமே நம்ம கூட நிழலாக நம்ம ஆன்மா கூட நம்ம ஜீவன் கூட பயணிக்க முடியும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய கல்வி படித்தவர்கள் நிறைந்த இன்னைக்கு நம்ம நாட்டில் காணப்படுகிறார்கள். ஆனா இன்னைக்கு நாட்டில் நடக்கிற சமூக சீர்கேடுகள்லாம் யாருனால நடக்குது? படிக்காத பாமரர்கள்னாலையா இல்ல படித்தவர்கள்னாலையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால், இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற, நம்ம தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிற செய்திகள்லாம் பாருங்க எப்படி இருக்கிறது. துறைதோறும் நிறைய தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது இல்லை என்று யாரும் மறுக்க முடியுமா? அதற்கு காரணம் யாரு? படிக்காதவர்களா? எல்லாம் மெத்த படித்தவர்கள் தான். அப்ப இங்கதான் ஒரு யோசனை எனக்கு வருது. கல்வியினுடைய சிறப்பு இவ்வளவு உயரத்தில் இருக்கிறது. அந்த கல்வியை கற்றவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்து மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சமூக சீர்கேடுகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பதும் படித்தவர்கள் தான் என்று கூறுகையில் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அதாவது நான் படித்த வாசகம் நினைவுக்கு வருகிறது. அதாவது என்ன சொல்கிறார்? ஒரு நாட்டை, ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமென்றால் அணு ஆயுதமோ அறிவியல் வளர்ச்சியோ இராணுவமோ தேவையில்லை. அந்த நாட்டிற்கு ஒரு தரமில்லாத கல்வியை கொடுத்து கொண்டே இருந்தால் போதும், அந்த நாடு ஆட்டோமேட்டிக்கா அது அழிந்து போகும் என்று படித்த வாசகம் என் நினைவுக்கு வந்தது. ஏனென்று சொன்னால் கல்வியினுடைய பெருமை இவ்வளவு பெரிதாக இருக்கின்ற பொழுது அந்த கல்வி கற்றவர்களுடைய பெருமை எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் அல்லவா? எப்படி இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கலையே. அப்ப படித்தவர்களாலதான் இந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கின்றன, இந்த சமூகத்தில் சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. யாருனால? படித்தவர்களால. அப்ப படித்தவன் ஒழுங்காக படித்தானா? இல்ல அந்த கற்றல் கற்பித்தல்ல என்ன குளறுபடி, என்ன குழப்பம், என்ன பின்னடைவு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்க்கிறேன். அப்படி சிந்திச்சு பார்க்கும்பொழுதுதான் இந்த வாசகம் எனக்கு நினைவு வருகிறது. அப்ப இந்த மாதிரியான அறிகுறிகள், இந்த மாதிரியான சீர்கேடுகள் நம்மை சிந்திக்க வைப்பது நம் சமூகம், நம் நாடு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா? அப்ப அந்த கற்றல் கற்பித்தல்ல சரியான, அந்த கல்வியில சரியான தெளிவு இல்லை, ஏதோ குழப்பம், ஏதோ பின்னடைவு, ஏதோ லேக் இருக்குது அங்க. அதனாலதான் நம்ம நாடு இந்த வழியில போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த கற்றல் கற்பித்தல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான நிலையில நம்ம இருக்கிறோங்கிறத எத்தனை பேர் யோசிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய ஆதங்கத்தை, என்னுடைய பதற்றத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னா கல்வி இவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம், பேராயுதம். எவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தில் அவன் பிறந்திருந்தா கூட, எவ்வளவு வறுமையான சூழல்ல அவன் வாழ்ந்திருந்தா கூட,
அவன் அத்தனையும் கிழித்து விட்டு விண்ணை தொடுகின்ற அளவுக்கு உயர முடியும். பிகாஸ் ஆஃப் த எஜுகேஷன், கல்வி. அவன் கற்ற கல்வியினால் அவன் குடும்பத்தை மட்டுமல்ல, அவன் ஊரை மட்டுமல்ல, இந்த சமூகத்தை மட்டுமல்ல, நம்ம நாட்டையுமே உயர்த்தி பிடிக்க முடியுமே. அப்படிப்பட்ட உயர்வான ஒரு கல்வி பயின்றவர்கள் தானே இன்னைக்கு இந்த சீர்கேடுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது இது எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன, இது ஏன் நடந்து கொண்டிருக்கின்றன, இது எப்படி ஹவு கேன் பாசிபிள், அங்கதான் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த கற்றல் கற்பித்தல், இந்த வகுப்பறை பயிற்றுவித்தலில் ஏதோ குளறுபடி இருக்கின்றன. ஆமா, என்ன கேட்டா இன்னைக்கு இந்த உலகத்தையே தன்னுடைய காலடியில, இந்த உலகத்தின் முக்கால் பகுதியை தன்னுடைய காலடியில கொண்டு வந்து போட்ட அந்த கிரேட் அலெக்சாண்டரை குறித்து கேட்கின்ற போது, உன்னுடைய வெற்றிக்கு என்னடா காரணம் என்று கேட்கின்ற போது, என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் தான் என்று சொல்கிறான். நான் படித்த கல்வி என்று அவர் சொல்லவில்லை, என்னுடைய ஆசிரியன் என்று சொல்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய மூத்த குடியரசுத் தலைவர், நம்முடைய அணு ஆயுத விஞ்ஞானி நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவருடைய 5ஆம் வகுப்பு ஆசிரியர், தொடக்க பள்ளியினுடைய 5ஆம் வகுப்பு ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர் தான் இவர் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்று சொல்கிறார். அப்ப அவர் கற்ற கல்வி என்று சொல்லவில்லையே. இந்த வாழ்க்கையின் திருப்பு முனையை, இந்த வாழ்க்கையின் பெரிய உயரிய இடத்தை தொட்டவர்கள் எல்லாம் தான் கற்ற கல்வி என்று சொல்லவில்லை, எனக்கு போதித்த ஆசிரியர் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது பெரியவர்களே, கல்வியாளர்களே, பெற்றோர்களே, நண்பர்களே, ஆசிரிய பெருமக்களே, என்னுடைய ஆதங்கம் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த கல்வியின் மேல் பிழையில்லை, இந்த கல்வியினுடைய கொள்கையின் மேல் பிழையில்லை, இந்த கல்வியினுடைய கண்டென்ட் மேல் தவறில்லை. ஆனால் இந்த கல்வியை எப்படி நாம் போதித்துக் கொண்டிருக்கின்றோம், தரமான முறையில் செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இங்கே தொக்கி நிற்கிறது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகுப்பறையா ஆக்க முடியுமா? இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய ஜனதொகையில. ஆனாலும் இதை ஆசிரியர் பெருமக்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டுமாய் நான் இந்த இடத்தில் நான் நினைத்து இதை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆக கல்வியின்பால் குறையில்லை, கற்றவன்பால் குறையில்லை, ஆனால் கற்பித்ததில் ஏதோ குறை இருக்கிறது. இந்த கற்றல் கற்பித்தல் அதில் ஏதோ ஒரு லேக், அங்க அது செம்மையான தரமான பிள்ளைகளை உருவாக்குவதற்குன்னு ஒரு அணுகுமுறை, முதல் தரமான டீச்சிங், முதல் தரமான கற்பித்தல், அந்த கற்றல் கற்பித்தலில் அந்த ஒரு செறிவை, தெளிவை, முடிவை நாம் உடனடியாக ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த நாடும் அந்த வாசகம் சொன்னதை போன்று அது தாந்தோன்றித்தனமாக அதுவாகவே அழிந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை.